ஹாய் கைஸ், வாங்க தம்பி. தூக்கம் வரலையேன்னு போன் எடுத்தா தூக்க மாட்டிக்கலாமான்னு தோன்ற அளவுக்கு நம்மள டிப்ரெஷனுக்கு ஆளாக்குறாங்க. என்னப்பா அதுக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்கப்பா. எஸ்ஐஆர் ஒரு சாதாரண மேட்ரு. ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தமா பாய விரிச்சு படுத்தமான்னு இருக்க வேண்டிய ஒரு சப்ப மேட்ருக்கு டெமோக்ரஸியே ஏதோ டெத் பெட்ல கிடக்கிற மாதிரி ஒரு சிலர் அநியாயத்துக்கு அனுத்திட்டு இருக்காங்க. அதுவும் வந்தே பாரத் ட்ரெயினே ஒஸ்டான ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பேமெண்ட்டை வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணார்ல நம்ம முத்து ப்ரோ. அவர் இப்போ அடுத்ததா எஸ்ஐஆர் மேட்டருக்கும் வாங்கிட்டார் போல. எஸ்ஐஆரை பார்த்தினா தப்பான இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 3.2 மில்லியன் பீப்புள்ஸை மிஸ்கைட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பீகாரில் 8 கோடி வாக்காளர்களை 20 நாளில் போய் பார்த்து அதில் 65 லட்சம் பேரை நீங்கள் வாக்கு போடவே லாயக்கிலேன்னு தூக்கி வெளியே போட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. பீகாரில் 8 கோடி ஓட்டர்ஸை 20 நாளில் போய் பார்த்துட்டு அதில் 65 லட்சம் பேர் ஓட்டு போடவே லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுட்டாங்களாமா. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏதாவது பண்ணிடலாமான்னு 20 நாளில் 8 கோடி ஓட்டர்ஸை போய் பார்த்தாங்க. ஜூனில் ஆரம்பித்த ப்ராசஸ்ஸே டிராஃப்ட் வெளியே வந்ததே ஆகஸ்ட்டில் தான். அப்ஜெக்ஷன் பீரியட் செப்டம்பர் வரைக்கும் கொடுத்து ஃபைனல் லிஸ்ட் வெளியே வந்தது செப்டம்பர் 30ஆம் தேதி. கிட்டத்தட்ட 4 மாதம் நடந்த ப்ராசஸ் இது. 120 நாள் நடந்த வேலையை வெறும் 20 நாள் நடந்ததை அள்ளி விடுறீங்களே, குச்சமே இல்ல. அதுவும் 65 லட்சம் பேரை ஓட்டு போடவே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு. என்னங்க அது அநியாயமா இருக்கு. அதில் 65 லட்சம் பேரை நீங்க வாக்கு போடவே லாயக்கிலேன்னு தூக்கி வெளியே போட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. என்னங்க அது அநியாயமா இருக்கு. எது அநியாயமா இருக்கா? இல்லை, எனக்கு புரியல. செத்து போனவங்க 2-3 ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க வேற ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்க இப்படி 65 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸை தூக்கியிருக்காங்க. இதில் அநியாயமா இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் எதையாவது படிச்சுட்டு தெரியாம பேசியிருப்பாரோ? இவரு தெரியாமலாம் இந்த வேலையை பார்க்கல, தெரிஞ்சே தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஏன்னா 65 லட்சம் பேர் தூக்கிட்டாங்கன்னு சொல்லி ரெஃபரன்ஸுக்கு ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருக்கிறாருல, அதில் கீழே ஜஸ்ட் 4வது லைன்லேயே தெளிவாக போட்டிருக்கிறாங்க. 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, 35 லட்சம் பேர் வேற ஸ்டேட்டுக்கே மாறிட்டாங்க, 7 லட்சம் பேர் ஒன்றுக்கும் அதிகமான ஓட்டர் ஐடிஸை வச்சிருக்கிறாங்க, 1 லட்சம் பேருடைய ஃபார்மும் இன்னும் வரல. ஆக மொத்தம் 65 லட்சம். நீங்களே கால்குலேட்டர் எடுத்து கூட்டி பாருங்க, கணக்கு கரெக்டாக வருது. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். 65 லட்சம் கார்டையும் ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு டேலி பண்ணி 4வது லைன்லேயே போட்டிருந்தோம். தெளிவாக அதை கட் பண்ணிட்டு தலைப்பை மட்டும் போட்டு இங்கே ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாத வேலை இது, புரிஞ்சுக்கோங்க. அல்பன்லி இப்போ விளம்பரத்தில் வர மாதிரி அடிச்சு விட்டுட்டு போனால் யாரும் ரிசர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க, நம்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இதுவாவது பரவாயில்ல. பீகார் மேட்ரு தலைவன் அடுத்ததா தமிழ்நாட்டையும் விட்டு வைக்கல. வீடு வீடா வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க யார், உங்க பேர் என்ன, யாரும் உங்கள்கிட்ட கொண்டே கொடுத்தாத்தே நீங்க ஓட்டர் ஐடியில இருப்பீங்க. இல்லைனா ஓட்டு போடவே லாயக்கு இல்லை. ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா தான் நம்மளாம் ஓட்டர் லிஸ்ட்லேயே இருப்போமா, இல்லைனா ஓட்டு போடவே லாய்க்கு இல்லைன்னு நம்மளை தூக்கிடுவாங்களாமா. ஆமாம், ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா தான் ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். எந்த டீட்டெயிலுமே இல்லாமல் பட்டு மாமிக்கு 10 போட்ட மாதிரி நெத்தியிலே நம்பர் ஓட்டிட்டு போக முடியும்? சென்சஸ் எடுக்கும் போதும் சரி, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் ஆட் பண்ணும் போதும் சரி, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ப்ரொசீஜர். இதுக்கு போய் ஐயோ அட்டூழியம் பண்ணுறாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காரு. இல்லைனா ஓட்டு போடவே லாயக்கு இல்லைன்னு இது என்னங்க அட்டூழியமா இருக்கு, இது என்னங்க அட்டூழியமா இருக்கு. சரி, அழக்கூடாது. பீகார்காரனே 7.5 கோடி பேர் எஸ்ஐஆரை கம்ப்ளீட் பண்ணிட்டு எலெக்ஷனையும் முடிச்சுட்டு போயிட்டான். பேக்ரவுண்டில் லைப்ரரி செட்டப்பு, கையில் பகத்சிங் புக்கெல்லாம் வச்சுட்டு வீடியோ போடுறீங்க. கேவலம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஆளு அழுகிறீங்க. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. இதுல இவர் என்னமோ எலெக்ஷன் கமிஷனோட டெய்லியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க மாதிரி ஒரு பிட் ஒன்று போட்டிருக்காரு. அதையும் பார்த்துட்டு வாங்களேன். தமிழ்நாட்டில் 6 கோடியே 36 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. 30 நாள்ல எப்படி நீங்க எல்லா வீட்டுக்கும் போவீங்க, நாங்க எப்படி சப்மிட் பண்றோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஜாலியா சொல்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஜாலியா சொல்றாங்க. 30 நாள்ல இந்த வேலையெல்லாம் எப்படிங்க முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஜாலியா ரிப்ளை பண்றாங்களாமா. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், எந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொன்னாங்க அப்படின்னு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுங்க பார்ப்போம். ஸ்டேட் முழுக்க கிட்டத்தட்ட 69,000 பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஎல்ஓ ஒரு நாளைக்கு வெறும் 15 வீட்டோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 22 நாளில் ஆல்மோஸ்ட் 2 கோடி வீட்டையும் கவர் பண்ணிட முடியும். இது இல்லாமல் ஆன்லைனில் வேற அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? தமிழ்நாட்டில் 6 கோடியே 36 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. 30 நாள்ல எப்படி நீங்க எல்லா வீட்டுக்கும் போவீங்க?
30 நாளில் வேலையை முடிக்க போகிறோம்னு எலெக்ஷன் கமிஷன் எங்கேயுமே சொல்லலை. இனிஷியல் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் 30 நாள். ஃபைனல் லிஸ்ட்டு February 7ஆம் தேதி தான் வருது. இதை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தெளிவாக எலெக்ஷன் கமிஷன் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. உள்ளூர் மேட்ரை வச்சு உருட்டி விட்டது பத்தாதுன்னு அடுத்ததா ஹாலிவுட் கேரக்டரெல்லாம் வேற துணைக்கு கூட்டு வர்றாரு. அவெஞ்சர்ஸ்ல வருவாரு தானோஸ், 5 கல் வச்சு உலகத்தை அழிப்பாரு. அவர் எந்த ஊர் வரைக்கும் போய் தெளிவிட்டுறீங்களா? நம்ம இந்தியாக்காரங்க, எனக்கே ஓட்டர் லிஸ்ட் பார்த்து தெரியும். அவெஞ்சர்ஸ்ல வர தானோஸ் இந்தியாக்காரராமா, அதை ஓட்டர் லிஸ்ட்ல அவருடைய பேரை பார்த்து இவர் தெரிஞ்சுக்கிட்டாராமா. இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிளிக்கிய? அந்த ஒரு லைனை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. அவெஞ்சர்ஸ்ல வருவாரு தானோஸ், நம்ம இந்தியாக்காரங்க, எனக்கே ஓட்டர் லிஸ்ட் பார்த்து தெரியும். எனக்கே ஓட்டர் லிஸ்ட் பார்த்து தெரியும். எனக்கே ஓட்டர் லிஸ்ட் பார்த்து தெரியும். முத்து ப்ரோ ஷுவரா சொல்லுங்க, தானோஸோடைய பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறத நீங்க பாத்தீங்க, அப்படிதானே? துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சுது. இந்த அலிகேஷனுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் தயவு செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் 3 மாசமாக கேட்டை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. நீங்கள் தான் நேர்லேயே பார்த்துருக்கீங்களே, கொண்டு போய் கொடுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. போன ஆகஸ்ட்லயே தி எலெக்ஷன் கமிஷன் டிஸ்மிஸ்டு ஹிஸ் கிளைம் as baseless and asked for a formal affidavit or apology. ஆதாரம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி ஈஸி 3 மாசத்துக்கு முன்னாடியே முடிச்சு வச்ச பஞ்சாயத்து இது. இந்த நமத்து போன பொறி தான் தூக்கிட்டு வந்து இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவெஞ்சர்ஸ்ல வருவாரு தானோஸ், நம்ம இந்தியாக்காரங்க. ஓங்கி செவிலே ஒன்னு வெச்சன வச்சுக்கே பிசாசு படத்துல வர பிசாசு மாதிரி ஆயிடுவே. படாங்கிறது. இதுல பிரேசில் நாட்டு அழகியோட பேர்ல 22 ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அடுத்த விட்டையும் அவுத்து விட்டுருக்காரு. 22 ஓட்ட 10 பூத்துல போய் ஒரே ஒரு அம்மா போட்டுருக்கு. அந்த அம்மா எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டா பிரேசில் நாட்டு அழகி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஆக்சுவலா இந்த பிட்டை இந்த சோர்ஸ்ல இருந்து தானே சுட்ட, வா அதையும் டிகோட் பண்ணிடுறேன். நம்ம ராகுல் ப்ரோ 22 கள்ள ஓட்டை ஒரே ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 ஸ்டெப் அப்படி ஸ்டைலாக நடந்துட்டார். நடக்கும்போது பின்னாடி முனிஷ் நரேந்திர சிங்னு ஒரு பேர் மாட்டிக்கிச்சு. அதை வச்சு ஆளை ட்ரேஸ் பண்ணி போய் பார்த்ததில்ல, அது கள்ள ஓட்டெல்லாம் கிடையாது, நல்ல ஓட்டு தான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. एड्रेस भी और नाम जो हमारा मकान नंबर है, मेरे पति का नाम भी, सारी चीज़ें ठीक है. मेरे वोट कार्ड में तो कोई गड़बड़ नहीं. அந்த அம்மாவுடைய பேர், ஃபோட்டோ, அட்ரஸ், ஹஸ்பண்ட் நேமு, இது எல்லாமே அவங்க வச்சிருக்க டாக்குமெண்ட்டில் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ராகுல் ப்ரோ டிஸ்பிளே பண்ண லிஸ்ட்டில் மட்டும்தான் மாறி இருக்கு. ஸோ அங்கே கரெக்டாக இருந்த ஃபோட்டோவை இங்கே வெட்டி ஒட்டினது யாரு? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இந்த ஒரு பேர் மட்டும் கிடையாது லிஸ்ட்ல. இன்னும் பிங்கி, ஜோகிந்தர் கௌஷிக், முன்ஷி தேவி, இப்படி பலருடைய டாக்குமெண்ட்ஸ் அவங்க வச்சிருக்கிறது கரெக்டாக தான் இருக்கு. நம்ம ராகுல் ப்ரோவோட லிஸ்ட்ல தான் மாறி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சே 1 வாரம் ஆகுது. 22 ஓட்ட 10 பூத்துல போய் ஒரே ஒரு அம்மா. இப்படி ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபேட் அவுட் பண்ணிட்டு தப்பான நரேட்டிவ் உள்ள வீடியோ போட்டது இவர். ஆனால் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்களேன். பல அயோக்கியத்தனங்களை தேர்தல் ஆணையம் செய்தாலும் எலெக்ஷன் கமிஷன் பல அயோக்கியத்தனங்களை பண்ணுறாங்களாமா. அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நம்மளுடைய ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வர ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச் வீடியோஸ்னுடைய ஆக்சஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் நான் உத்தரவு வாங்கிட்டுமா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.